பார்க்க போகிறது கருணக்கிழங்கு வடை. நம்ம கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் ஊற வச்சுக்க போகிறோம். கருணக்கிழங்கு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா உப்பில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் சாப்பிட முடியும். பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஊறினா போதும். இந்த கருணக்கிழங்கு நல்லா பீஸாக அரிஞ்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அது வெந்தால் போதும். அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து அரைச்சிக்கோங்க. அது கரெக்டாக ஒரு 1 hour ஊறி இருந்தால் போதும். அடுத்து ஆனியன் 3 சாப் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ரீன் சில்லி 2, அப்புறம் கார்லிக் ஒரு 10 பல்லு எடுத்துக்கிட்டால் போதும். கொத்தமல்லி கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சது நல்லா மசிச்சிக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு கூட நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சால்ட் போட்டுக்க போகிறோம். தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். கரெக்டாக அதை கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிற மாதிரி இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். அது நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எந்த இடத்துலையும் அந்த கருணக்கிழங்கு கொஞ்சம் இதுவாக அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா மைஸாக இருக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். வடையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கரெக்டாக பேனில் போட்டுக்கோங்க. போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. என்னோடய பேன் ரொம்ப பெருசு, அதனால் நான் 4 to 5, 6 மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 6 போட்டுக்கிறேன். 2 to 4 மினிட் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடும். அப்புறம் ஒரு 1 மினிட்க்கு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சர்வ் பண்ணலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வாட்டி டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டிங்கன்னா ஆயிலில் அதுவே அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கருணக்கிழங்குல காரக்குழம்பு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அடுத்து கடுகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு 10 கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை, கார்லிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 20 போட்டுக்கிறேன். நீங்கள் குறைஞ்சது 5 போட்டுனாலும் போதும், நல்ல டெக்ஸ்டர் தரும். நல்லா அது ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆனியன் சாப் பண்ணிக்கோங்க. 2 ஆனியன் சாப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் மாதிரி வந்துடுச்சு. அடுத்து நம்ம டொமேட்டோ போட போகிறோம். நீங்கள் 1லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். பாருங்கள் அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. போட்டுக்கோங்க. 2 to 3 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடும். அடுத்து நம்ம கருணக்கிழங்கு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பேனில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட போகிறோம். 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் 2 வாட்டி பண்ணிக்கிறேன். அது சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அந்த நெடி போகும். 7 to 8 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. பாருங்கள் நம்மளுக்கு டேஸ்டியான காரக்குழம்பு வந்துருச்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.
இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல். பேன் வச்சுக்கோங்க அண்ட் ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க அண்ட் மஸ்டர்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட உடனே நீங்கள் வந்து இப்போது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அது நல்லா செவந்த உடனே நம்ம இப்போ கறி லீவ்ஸ் போட போகிறோம். அது ஒரு 9 to 10 வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஏற்கனவே கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை வந்து பேனில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நான் கையிலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேணால் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சால்ட் போட போகிறேன். கரெக்டாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா அதை வந்து பெரட்டி விட்டுக்கோங்க சால்ட்டை. ஒரு 3 to 4 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், அது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூனே யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு அது ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான டிஷ் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம்.